வண்டியை பார்க் பண்ணியாச்சு. வாங்க கந்தகிரி கன்னிமார் கோயிலுக்கு போகலாம். மலை ஏறும் பொழுது விநாயகர் இருக்கிறாரு. விநாயகரை கும்பிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம். பா பிள்ளையாரப்பா, பார்த்துக்கோப்பா பிள்ளையாரப்பா. ரொம்ப பழைய காலத்து சிலையாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய நடுகள் நட்டுருக்குறாங்க, நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு நடுக்கல், அங்கே ஒரு நடுக்கல், இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. சேலம் மாவட்டம், சேலம் கிழக்கு மாவட்டம், அயோத்தியாப்பட்டினம் பேரூராட்சிக்கு உட்பட்ட உடையாப்பட்டி கிராமத்தில் தான் வந்து பார்த்தோம்னா கன்னிமாரோட கோயில் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம கன்னிமாரோடைக்கு தான் போயிட்டுருக்குறோம். வாங்க போகலாம். இதுதான் பாதை, பழைய காலத்தில் இருந்த பாதை இதுதான். மேலே இருக்கிற கோயில் வந்து ஐயப்ப சாமி கோயில். இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க அந்த கோயில், தெரியுதுங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. இது வந்து பார்த்தோம்னா கன்னிமாரோட கோயில். அவ்வளோதான், கோயில் வந்துருச்சு. ரொம்ப ஷார்ட்டு தான், நடக்கிற தூரம் ரொம்ப கம்மியான தூரம் தான் நடந்து வருவோம். இந்த இடத்துல ஏதோ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது தெரியும், இதை கட்டும்போது நம்ம வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னு. வாவ், வந்துட்டோம். அதான் கோயில். இதுதான் கன்னிமார் ஓடை.